ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி தக்காளி வச்சு சூப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு தேவையான ரெமடி வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸில், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இது தக்காளி ஃபஸ்ட் நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு விட்டமின் இ கேப்சூல் 2 போதும். இது ஒரு மெஷர்மெண்ட் அளவு தான். இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்துட்டு இருக்கணும். இதை கழுவிட்டு இந்த நம்ம கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் கிரேட் பண்ணிவிட்டு அதில் ஜூஸ் மட்டும் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். அது இப்படி அரைச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கிரேட்டரில் இது பண்ணிக்கினாலும் சரி. இது வந்து ஸ்கின்னு நம்மளுக்கு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் தக்காளி. அது இல்லாமல் விட்டமின் இ வந்து நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் கிளியர் பண்ணி கொடுக்கும். டார்க் ஸ்பாட் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். தக்காளி வந்துட்டு அவ்வளோ நம்ம நார்மலாக இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு நான் தக்காளியில் வீடியோ போட்டுருக்கிறேன். நார்மலாக தக்காளி ப்ரூ கொஞ்சம் போட்டு மஞ்சள் போட்டு நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் சோப் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு சோப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட், இந்த மாதிரி தக்காளி எடுத்திங்கன்னா சோப் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட்டு. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் சோப்புலேயும் நிறைய வரும். நம்ம தக்காளி ஜாஸ்தி போட்டு சோப்பு வந்து கம்மியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணுமானா அப்போ அதனால் நிறைய வராது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்காது. ஏன்னா தக்காளி ஜாஸ்தி இந்த அப்புறம் நம்ம என்ன ஃபுல்லு இது பண்ணாலும் நிறைய வர மாட்டேங்குதுன்னு. அதனால் இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு. 100 கிராம் சோப்பு, மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, 2 விட்டமின் இ கேப்சூல். இப்போ இது நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணுன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிரேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா ஜூஸ் கிடச்சிது பாருங்கள். இந்த சக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இந்த 100 கிராமு சோப்பு நம்ம எடுக்கிறதுக்கும் இதில் இந்த தக்காளி ஜூஸும். இப்போ இதில் இந்த விதைலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த விதைலாம் அப்படியே நம்ம நீக்கி எடுத்துடலாம். வடிகட்டும் போது வேறு இந்த ஜூஸ் மட்டும் தான் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும் மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி வடிகட்டி இது கிரேட்டரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும், நல்லா நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும் ஒரு அளவுக்கு. அதனால் அதிகமாக தக்காளியும் நீங்கள் பெரிய தக்காளி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 200 கிராமோ இல்லை 150 கிராம் அளவுக்கு சோப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அளவு இல்லாத பண்ணணும்னா இதுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் இருக்கும், யூஸே ஆகாது. பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சிடுறேன். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வச்சிட்டோம்னா, ஏன்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் இப்படி பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே சோப் கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சிங்கனாக்கா இது ஆகாது உங்களுக்கு. பாருங்கள், ஒரு தக்காளி ஜூஸு இந்த அளவுக்கு. நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்துக்கிட்டு நல்லா பெருசாக சோப் பண்ணோன்னாக்கா இப்போ நீங்கள் 200 கிராம் அளவுக்கு சோப் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த விதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி கிரேட்டரில் இது பண்ணிக்கணும் பரவாயில்ல. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் விட்டமின் இ கேப்சூல் வந்து அப்புறமா நம்ம சேர்த்து கலக்கிக்கணும். தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயும் நான் தேவையான அளவுக்கு சோப்பு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில்
ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சோப் கட் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு சோப்பெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணாக்கா இது 100 கிராம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அளவு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இது ஒரு சின்ன சின்ன பீஸாக உங்கள்கிட்ட என்ன மாதிரி டிசைன் மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சோப்பை நீங்கள் ஊற்றி அந்த ஷேப் எடுத்துக்கலாம். சின்ன சின்னது கட் பண்ணாக்கா ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு. பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் பாத்திரம் இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த கட் பண்ண சோப்பை அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அது இந்த மாதிரி சூடாச்சு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடாகிடும். அப்போ இது மாதிரி நம்ம சோப்பும் சீக்கிரமாக நம்மளுக்கு இதாகும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிற 2 விட்டாமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இந்த விட்டாமின் இ கேப்சூல் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்கறதில்ல. பாருங்கள் இப்போ இது சோப்பு நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. உடனே தக்காளி ஊற்றிருந்தோ கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு எடுக்கணும். உடனே எடுக்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் அதில் இருக்கிறதெல்லாம் இந்த சோப்புலேயே வேகணும் இல்லைங்களா? இல்லாட்டினா அந்த பச்சை வாடை இருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சு இந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது ஸ்லோவாக இந்த மாதிரி கலக்கிட்டே வரலாம். சூப்பரான ஒரு தக்காளி சோப்பு ரெடி. இப்போ இந்த மாதிரி கலக்கிட்டு இது ஊற்றிட்டு அனல் வந்து சிம்மில் வச்சுடுவோம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டாக்கா அது லைட்டாக கொஞ்சம் அப்படியே சூடாகிட்டு இருக்கும். இப்போது அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மோல்டு இருக்குது என்கிட்ட. உங்கள்கிட்ட இதில் வேஸ்லின்னு இல்லை க்ரீமுக்குள்ள எந்த க்ரீம் இதெல்லாம் எந்த ஆயில் இருந்தாலும் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லை கொழும்பு எண்ணெய் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த சோப்பரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளியராக வர இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற மோல்டு நான் இதில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மோல்டு இருந்தால் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சோப்புதே மோல்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் இந்த ஓரெல்லாம் ஏன்னா தடவி விட்டுடணும். இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு இப்போ இது ரெடி ஆகிங்க அதில் நம்ம ஊற்றிட்டு அந்த ஷேப்பில் அப்படியே வரும். இது இப்போ இந்த கலர் இருக்குது. அப்புறமா அது இதான பிறகு எந்த ஒரு கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வச்சு இப்போ கொஞ்சம் அனல் நம்ம ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அது கொதிக்கும். இந்த தண்ணி இதாகிற மாதிரி இது உள்ளவே இதுவே இது கொஞ்சம் கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு
நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு அந்த மோல்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். சுட சுட ஊற்றிடாதீங்க, மோல்டும் அப்படியே இதாகிடும். அது இல்லாமல் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் நீங்கள் தூரமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சடனில் மேலே ஊற்றிக்குவாங்க, இல்லை கை மேலே ஊற்றிக்குவாங்க. அது இல்லாமல் ரொம்ப பேர் சுட சுட எடுத்து ஊற்றிட்டாக்கா அந்த நம்ம வச்சுருக்க அந்த மோல்டு அப்படியே மெல்ட் ஆகிடும், நம்ம மேலே அப்படியே கை கால் மேலாம் பட்டுடும். இல்லை நம்ம உடம்பு மேலே வயிற்றில் இந்த மாதிரி எங்கன்னா படுற மாதிரி கூட ஆகிடும். அதனால பார்த்து இது பண்ணுங்க. டைரெக்டாக சோப்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு எதுனா சோப் பண்ணலாம், அப்படி இல்லை. நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் பண்ணால் தான் சோப்பே வரும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக பாத்திரம் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சி தீஞ்சிட்டு கலரே டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குது, ஏன்னா ஊற்றிருந்து எடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் இந்த வாசனை வரும். அந்த பச்சை நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறதெல்லாம் எது ஒரு பொருளும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா இதாகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சோப்பு நல்லா வரும். நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கும் போதே எடுத்து நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம்னா நம்ம இப்படி கை வச்சு அது தேய்க்கும் போதே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தால் அப்படியே மெதுவாக பீஸ் ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு பார்த்து செய்யணும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்ச அந்த மோல்டில் ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சோப்பு வரும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ இந்த மோல்டில் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 ஹவர் இல்லை 1 ஹவர் வச்சு கழிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஒரு சோப்பு ரெடி. பாருங்கள், சேர்ந்து கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. இந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு சோப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. பாருங்கள், இப்போ சோப் ரெடி ஆகிடுச்சு. வேறு இந்த கார்னர் இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கின்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த கேப் எல்லாம் விட்டுடும். அப்புறமா ஒரு தட்டினீங்கன்னா சோப் வந்துடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹார்ட் ஷேப்பில் தக்காளி சோப்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது அந்த நுரை அது உங்களுக்கு வேணா கூட எடுத்துடலாம், அதெல்லாம் நுரையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக என்ன கலரில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய்.